நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். கதை கேட்கலாம் வாங்க அப்படின்ற பகுதியில் அன்பர்கள், அதுவும் சிறந்த பக்தர்கள் உங்களோடு ஒவ்வொரு முறையும் ஒரு அழகான பதிவை, இறைப்பதிவை கொடுத்து கொள்ளும் பாக்கியம் பெற்றிருக்கின்றேன். இன்னைக்கு எதை பற்றிய பதிவு? இந்த கலியுகத்தில் இப்போ 2025, 24 இந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒத்துமையாக இருப்போம், எல்லாரும் சுறுசுறுப்பாக இருப்போம். அப்போ பண வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ பொருளாதார வகையில் பாரத தேசமோ பாரத மக்களோ குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஓரளவு வளர்ச்சி இருக்குது 40 வருஷத்தை நம்ம முன்னாடி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. ஆனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது. சொல்லப்போனால் மருத்துவம் பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ தான் நிறைய உடல் உபாதைகள் ஆரோக்கியத்துக்கு சவாலாகவே இருக்குது. ஒரு திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான வசனம் வரும், எல்லா மருந்துக்கும், அதாவது எல்லா உடல் வியாதிக்கும் ஒரே மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சகல உடல்நிலை பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு இருக்கானா? அற்புதமான மகா மந்திரமான அபிராமி அந்தாதி அப்படின்னு மந்திர சக்தி வாய்ந்த ஒரு பாடல் தொகுப்பு. இது அபிராமப்பட்டர் அபிராமி திருக்கடவூர் அபிராமிக்காக அருளி செய்தது. ஒரு 100 பாடல். முன்னாடி கணபதி காப்பு ஆரம்பிக்கும். தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனேன்னு ஆரம்பிக்கும். பிள்ளையார் காப்பு முதல் பாட்டு உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு ஆரம்பித்து உதிக்கின்றவேன் முடியும். நூல் பயன் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியேன்னு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாடல் தொகுப்பு. இதில் ஒரு பாடல், அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாடலுமே ஒரு மகத்துவம். திருமணத்திற்கு ஒரு பாடல், குழந்தைக்கு ஒரு பாடல், அதிலும் குறிப்பாக ஆண் குழந்தை யாராவது எதிர்நோக்கி இருந்தால் அதற்கு ஒரு பாடல், கலைத்துறையில் வளர்ச்சி பெற ஒரு பாடல், பதவி உயர்வுக்கு ஒரு பாடல், ஞானம் பெற, முக்தி பெற, அம்பிகையின் தரிசனம் கிடைக்க, இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு பாடல் உண்டு. அதில் 24வது பாடலை பற்றி அடியேன் சொல்ல போகிறேன். 24வது பாடல் மணியேன்னு துவங்கும். இந்த ஒரு பாடல் தீராத வியாதிகளையும் தீர்த்துவிடும். என்ன, தினமும் 21 தடவை அபிராமி முன்பு அமர்ந்து ஒரு விளக்கேற்றி வைத்து நம்மால் இயன்ற ஒரு மலரேனையும் அவளுக்கு சமர்ப்பித்து 24 முறை நமக்கு ஏதாவது உடல் உபாதையா சொல்லுங்கள், இல்லை குடும்பத்தில் நண்பர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு உடல் உபாதை என்றால் அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஆதிபராசக்தி அப்படின்ற ஒரு திரைப்படம் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது. அதில் இந்த அபிராமி பட்டருடைய சரித்திரம் வரும். ரொம்ப அழகான பாடல் கூட எழுதியிருப்பார் கவிஞர். சொல்லடி அபிராமி அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். உரிமையா சொல்லடி அபிராமி, எவ்வளோ ஒரு உரிமையா அம்பாளிடம் ஒரு குழந்தை மாதிரி அவர் கேட்பார். அந்த பாடல் இன்னைக்கு கேட்டாலும் பிரமிப்பாக இருக்கும், சிலிர்ப்பூட்டும். அவருடைய முகபாவங்கள், அம்பாள் வந்துட்ட உடனே அப்படியே அவர் மாறும் முகபாவங்கள்லாம் பரவசமாக இருக்கும், அப்படியே சிலிர்ப்பூட்டும் இல்லையா? அந்த பாடலுக்கு முன்னாடி ஒரே ஒரு அபிராமி அந்தாதிலேருந்து ஒரு பாடலை விருத்த மாதிரி பாடணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது 100 பாடலுமே 100 முத்தாச்சே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். இப்படி எல்லா பாட்டுமே ரொம்ப அழகாக தானே இருக்கு. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் அதற்குரிய அழகு, அதற்குரிய தெய்வத்தன்மை கண்டிப்பாக இருக்கு. அப்போ ஒரு பாட்டு மட்டும் விருத்தமாக வச்சு அதுக்கப்புறம் சொல்லடி அபிராமி அப்படின்ற அந்த பாடல் வரப்பொழுது அப்போ அந்த இசையமைப்பாளர் குழுவினர் எந்த பாடல் எடுக்கலாம், அபிராமி அந்தாதியில் எந்த பாடல் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஆலோசனை பண்ணும் பொழுது அபிராமி அந்தாதின்ற அந்த அந்தாதி, அதாவது அந்தாதினா என்ன, ஒரு பாடலில் இருக்கக்கூடிய முடிகிற வார்த்தையை அடுத்த பாடலில் முதல் வார்த்தையாக வச்சு பாடக்கூடியது. அப்போ பூ தொடுக்கிற மாதிரி இருக்கும். அம்பாளுக்கு எப்படி பூமாலை சாத்துவோமோ அது மாதிரி தமிழ் சொற்களால் பாமாலை
அதை ஒரு மாலையாக கட்டி சாற்றிய ஒரு அற்புத விஷயம் தானே இந்த அபிராமி அந்தாதி. இந்த ஒரு அபிராமி அந்தாதி அப்படின்ற இந்த அந்தாதியின் தொகுப்புக்குள்ள 24வது பாடலும் பாடலுக்குள்ள அந்தாதி. எப்படி? மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரும் விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்ற ஒரு பாடல். பார்த்தீங்கன்னா மணியே, அதை வச்சே மணியின் ஒளியே, ஒளியின் முடிதா ஒளிரும் மணி புனைந்த அப்படின்னு அந்த பாடலுக்குள்ளேயே அந்தாதியாக வரக்கூடிய ஒரு பாடலை தான் அவர்கள் 100ல் 1 தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ 100ல் 1 தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடல் என்றால் 100ம் சக்தி, அதில் மாற்று கருத்தல்ல. அப்போ இந்த பாடலுக்கு இன்னும் மேலான சக்தி இருக்கும். இதில் பிணிக்கு மருந்தேன்ற ஒரு வார்த்தை. அம்பாள் உடல் வியாதிகள் ஏதாவது வந்தால் அதற்கு மருந்தாக இருக்கின்றாள். வேற ஒரு பிணியும் இருக்கும். காலையில் சாப்பிடுவோம், மத்தியானம் பசிக்கும், மத்தியானம் சாப்பிடுவோம், நைட்டு பசிக்கும், மறுபடியும் வரத்துக்குத்தான் பிணின்னு பேர். பசி பிணி, பிறவி பிணி, இதெல்லாம் மறுபடியும் வந்துட்டே இருக்கே. இந்த பிணிக்கு யார் மருந்து என்றால் அபிராமி. அமரர்களுக்கும் பெரும் விருந்து, அதாவது என்ன, அமரர்கள் உண்ணும் அமுதமும் அவள் என்று பாடுகின்றார். இந்த பிணிக்கு மருந்தே, அமரர் பெரும் விருந்தேன் இருக்கக்கூடிய இந்த 24வது மணியே என துவங்கும் பாடலை நாள்தோறும் 21 தடவை. இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன தெரியுமா? நம்பிக்கை, பக்தி. இது இரண்டும் இருந்தால் எதையும் அம்பாளிடம் சாதித்து விடலாம். ஏன்னா பாரதியார் சொல்றார், எல்லா கடவுளும் கருணையானவர்கள் தான், அதில் வேற மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம். நம்ம வீட்லேயே பாருங்களேன், அப்பா கிட்ட ஒன்று கேட்கறதுக்கும் அம்மா கருணையோடு கொடுக்கறதும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அம்மாவுக்கே இந்த கருணைனா உலகேழும் பெற்ற சீர் அபிராமிக்கு எத்தனை கருணை இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு தினமும் விளக்கேற்றி கிடைத்த பூக்களை கொடுத்து முடிஞ்சா நைவேத்தியம் பண்ணுங்க. முடியலையா, உலர்ந்த திராட்சை வாங்கி வச்சுண்டு ஒரு 2 திராட்சை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த பாடலை 21 தடவை, 24 தடவை, இல்லை 51 தடவை, 108 தடவை, எவ்வளவு முடியுமோ அம்பாளை மனதில் நிறுத்தி தியானித்தால் உங்கள் வாழ்க்கை பௌர்ணமி. ஏன் அந்த அரசன் கேட்குறாரு இல்லையா அபிராமப்பட்டர்கிட்ட, இன்னைக்கு திதி என்ன? அவருக்கு அமாவாசைன்னு வரலையே, கண்ணு முழுக்க மனம் முழுக்க அபிராமி, அப்படியே பூரண நிலவாக இருக்கும் பொழுது அவருக்கு வந்த வார்த்தை என்ன? பௌர்ணமி. அந்த பௌர்ணமியான அம்பிகையை நாமும் நம் மனக்கண் முன்னே நிறுத்தி தியானித்து இந்த பாடலை செய்தால் நம்முடைய வாழ்க்கையும் ஒளி வீசும். நமக்கும் எந்நாளும் பௌர்ணமியே. நன்றி, வணக்கம்.